முக்கியமான அறிகுறி என்ன? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இந்த உலகத்துல இருக்கிற யாருமே இந்த அறிகுறியை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அது நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அதாவது கணவன் மனைவி எது கல்யாணம் பண்றாங்க, அவங்களுடைய ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகரத்துக்கு தான் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி வாழ்வாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய பர்சனல் லைஃப் நடந்த சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள தான் ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான ஒரு கணவன் மனைவி. அது எந்த விஷயமா இருக்கட்டும், அது குடும்ப விஷயமா இருக்கட்டும், ஒரு செக்ஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் பர்சனலாக இருக்கிறது அவங்க பர்சனலாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை இப்போ எல்லாருக்கும் திறந்து காட்டுறாங்க சோஷியல் மீடியாவில். அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் ஒரு கப்பல், அதாவது செக்ஸ் வீடியோ போட்டு அதுல பயங்கரமா சம்பாரிச்சு அதுல கார் வாங்கினாங்க. அந்த காரையும் போட்டோ எடுத்து போட்டாங்க ஃபேஸ்புக்ல. எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆனோம். பார்த்துட்டு அந்த கப்பல் வீடியோவை தேடி நம்ம எல்லாருமே அலைஞ்சோம். அதாவது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பர்சனல் லைஃப்ல நடக்கிற செக்ஸை நம்ம எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது கேரளாவில் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கப்பலை அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தெரியும். ஏன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டாங்களே. ஸோ அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இப்போ எடுக்கலை. அவங்களோட வீடியோஸ் இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. யூடியூப்லேயும் வருது, அதே போல் வெப்சைட்லேயும் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அது கேரளாவில் நடக்கிறது, இப்போ தமிழ்நாட்டிலையும் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது. அதாவது நார்த் ஸ்டேட்டில் பயங்கரமாக நடக்குது.